இயேசு ரொம்ப நல்லவர்ப்பா, இயேசு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார், எல்லாருக்கும் நல்லது செஞ்சார், எல்லாருக்கும் உதவி செஞ்சார், அவர் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செஞ்சு எல்லாருடைய தேவைகளை செஞ்சிச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை பிடிச்சி சிலுவையில் கொடூரமா அரைஞ்சு கொண்டுட்டாங்களே என்ற எண்ணத்தை இந்த பகுதி முதலாவது நிராகரிக்கிறது. வாசி கேட்ட இந்த பகுதியில் பார்க்கும்போது விசேஷமா இயேசுவே தன்னுடைய வாயை திறந்து அவருடைய மரணத்தை குறித்து தன்னுடைய சீசர்களுக்கு வெளிப்படையாய் போதிக்கிறார். இந்த பகுதியில் 8ஆம் அதிகாரத்திலும் சரி 9ஆம் அதிகாரத்திலும் சரி இயேசு கிறிஸ்துவே வெளிப்படையாய் தன்னுடைய சீசர்களுக்கு நடக்க போகிற நிகழ்வை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இயேசுவே பேசுகிறார். இயேசுவுக்கு சார்பாக வேற யாரும் பேசல. இயேசுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது தெரியுமா, இவர் ஒரு நல்ல மனுஷர் தெரியுமா, இவர் தேவனுடைய குமாரன் தெரியுமா, ஆனால் எருசலேமில் இவரை குறித்து என்னென்னலாம் திட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா என்று இயேசுவுக்கு சார்பாக யாரும் பேசவில்லை. இயேசுவே பேசுகிறார், இயேசுவே திட்டவட்டமாக பேசுகிறார், இயேசுவே நேர்த்தியாய் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய சீசர்களுக்கு போதிக்கிறார். சொல்லல, ஒரு தகவலா சொல்லல, இதை வேதம் சொல்லுது, போதிக்கிறார் என்று சொல்லுகிறது. போதிக்கிறார் அப்படின்னா அவர் ஏன் மரிக்கணும் என்பதை போதிக்கிறார், அவர் ஏன் மரிக்கணும் என்று போதிக்கிறார், அவர் ஏன் பாடுகள் பட வேண்டும் என்று போதிக்கிறார், அவர் ஏன் உயிர்த்தெழ வேண்டும் என்று போதிக்கிறார். அப்போ அவருடைய மரணத்தை குறித்ததான அனைத்தையும் அவர் தெளிவாய் அறிந்திருந்து எனக்கு இதெல்லாம் நடக்க போகிறது என்பதை மிக ஆணித்தரமாக அவர் புரிந்து அவர் அந்த சிலுவையினுடைய மரணத்துக்கு நேராக அவர் போய்கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். மேசியாவாக தேவனுடைய குமாரனாக தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் பணி எப்படிப்பட்டது என்பது இயேசுவுக்கு தெரியாமலா இல்லை. இயேசு தேவனுடைய குமாரனாக மேசியாவாக தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்துக்கான மன்னிப்பை அந்த வேலை எப்படிப்பட்டது என்று தெரியாம இயேசு இந்த உலகத்துக்குள்ள வரல. அவர் முழுவதுமாக திட்டவட்டமாக அவர் அறிந்திருக்கிறார். அவர் தான் இப்படிதான் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தான் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இங்கே இயேசு அந்த கூட்டத்தை தவிர்த்து தன்னுடைய சீசர்களிடத்தில் தனியே இதை போதிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன போதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு பரிதாபமாக பாதிக்கப்பட்டவர் அல்ல. அவருக்கு இப்படி கொடுமை நடந்ததே என்று நீங்களும் நானும் பரிதபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உதவி இல்லாம போனாரே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, கொடூரமா அவரை போய் இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, அவர் ஏமாற்றப்பட்டாரே, அவர் ஏமாற்றப்பட்டு அவரை கொலை செஞ்சிட்டாங்களே என்று உங்களுடைய என்னுடைய அனுதாபம் அவருக்கு அவசியம் இல்லை. என்ன அவசியம்? அப்போ அவர் எல்லாம் அறிந்த தேவனாய் இப்படிதான் மரிக்க போகிறேன் என்பதை திட்டவட்டமாக அறிந்துதான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். தேவனுடைய நித்திய திட்டத்துல உலகம் உண்டாவதற்கு முன்னாடி, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி, காலங்கள் வருவதற்கு முன்னாடியே நித்தியத்திலே திரியேக தேவனுடைய திட்டத்தில் நடந்த ஆலோசனை. என்ன ஆலோசனை? பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டத்தை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து நான் பாவிகளுக்காக மன்னிக்கிறேன் என்று இந்த மேன்மையான பணியை அவர் ஒப்புக்கொண்டார். யாருடைய வற்புறுத்தலின் பேரும் அல்ல, இதை செய்ய முடியுமா என்ற ஒரு ஆப்ஷன் இல்லை. அவர் பாவிகளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அது சிலுவை மரணம் மூலமாக மட்டும்தான், அது பாடுகள் இருந்த வழி மூலமாக மட்டும்தான் அவர் பல பாடுகள் பட்டு சிலுவையில் மரிக்க வேண்டும், அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை தானாக முன்வந்து ஒத்துக்கொண்டு அவர் இந்த மீட்பின் பணியை நிறைவேற்றினார். இவ்வளோ அறிந்துதான் அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றுல பிறக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஐயோ இவனுக்கு எதிராக பேசுகிறோமே, இவன் என்னை பகைக்கிறானே, இவன் மேலே பொறாமையா இருக்கிறானே, இவன் கொலை செய்ய போறானே, அதுக்கப்புறம் தன்னுடைய மனசை தேற்றிட்டு பரவாயில்ல போலான்னு என்று வரல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்னாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஒரு நல்ல மனுஷன் நடந்த கொடூரமான செயல் அல்லது, தேவனுடைய குமாரன் தானே தெரிந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்ட வழி அது. எதுக்கு? உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு. உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் தானாகவே முன் வந்து ஏற்றுக்கொண்ட வேலை அது.
அப்போ மனுஷனுடைய அனுதாபம் தேவையில்ல, பரிதாபம் தேவையில்ல. மாறாக உங்களிடத்துல என்னிடத்துல இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அந்த சிலுவையிலே மரித்த இயேசு மீதான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த இயேசு கிறிஸ்துவ மீதான கனத்தை, இந்த இயேசு கிறிஸ்து மீதான உண்மையை, இந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஆராதிக்க வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, அவரின் மரணம் மட்டுமே பாவிகளான நமக்கு விடுதலையை தருகிறது. அவருடைய மரணம் மட்டுமே பாவிகளாகி நமக்கு நம்பிக்கையை தருகிறது. வேற எதுவுமே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு அந்த மரணம் அல்ல. தேவனுடைய வாழ்க்கையில் நடந்த, தேவனே விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்ட மரணம் அது. தேவனுடைய குமாரனுடைய வாழ்க்கையிலே தேவனே விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்ட மரணம் அது. எவ்வளவு மேன்மையான அன்பு என்று பாருங்க. நான் இன்னைக்கு இந்த உலகம் அப்படியே உள்டாவா மாத்திட்டு இருக்கு. நான் இயேசு மீது பரிதாபப்பட்டு இருக்கேன். அச்சோ, இயேசு எனக்காக மரிச்சிட்டாரு, கஷ்டப்பட்டாரு, பல பாடுபட்டாரு. அவர் அனுதாபத்தை எதிர்பார்க்கல, சிம்பத்தி கிரியேட் பண்ணல. இங்க அவர் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மரியாதையும் உண்மையான ஆராதனையும் தான் தேவன் இங்க எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் சிம்பத்தி என்ற பேர்ல வெளிப்புறமா சரீர பிரகாரமா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சரீர பிரகாரமாக நடப்பிக்கிற ஒரு கிரியையும் உங்களுடைய ஆத்மாவை பாதிக்காதே.